மாயாண்டி வீட்டு விருந்துக்கு ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஊர் தலைவர் மாயாண்டியை பார்த்து, என்ன மாயாண்டி, முகத்துல ஒரு பதற்றம் தெரியுது. நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம், ஆனா உன்னோட மருமக பூங்குடியை எங்க காணுமே, எங்க போயிருக்கான்னு கேக்குறாங்க. மாயாண்டி எதுக்கு, வாங்கய்யா வாங்க பெரியவங்களே, நீங்க எல்லாரும் வர்றீங்கன்னு தெரியும். பூங்குடி அவ படிக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு அவசரமா போக வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாமா, அதான் நான் தான் போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அடேங்கப்பா மாயாண்டி, நிஜமாவே ஒன்னு நினைச்ச பெருமையா இருக்குப்பா. இந்த ஊர்ல கல்யாணமான ஒரு பொண்ணை மறுபடியும் படிக்க அனுப்புறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வழக்கமா நம்ம ஊர் ஜனங்க என்ன நினைப்பாங்க, பொண்ணுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சமையல் கட்டுலதான் கிடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீயும் அவளோட கனவு குறுக்க நிக்காம அவளை படிக்க வச்சிருக்க பாரு, அங்க நிக்கிற நீ. மாயாண்டி இருக்கு, இல்லைங்க ஐயா, ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பமே முன்னேறும்னு சொல்லுவாங்க. என் மருமகளும் டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு ரொம்ப நாள் லட்சியம். என் மகன் படிக்கல, அவளோட ஆசைக்கு நான் எப்படிங்க முட்டுக்கட்டியா இருக்க முடியும்? ஆனா நீங்க எல்லாரும் வந்தப்ப அவங்க இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஐயான்னு சொல்றாரு. என்ன மாயாண்டி இப்படி பேசிட்ட, அவ என்ன சும்மாவா சுத்திக்கிட்டு இருக்கா? அவளோட கரியருக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக போயிருக்கா, இதுல மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு? நாங்க வேணும்னா இன்னொரு நாள் வந்து அவளை பாத்துட்டு போறோம். நீ போட்ட சாப்பாடு பிரமாதம்ப்பா, அசைவம் இல்லாம இப்படி ஒரு சுவையான சைவ விருந்த நாங்க சாப்பிட்டதே இல்ல. வயிறும் நிறைஞ்சு போச்சு, உன்னோட குணத்துல மனசும் நிறைஞ்சு போச்சு. பெரியவங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அழகரோட அம்மா வந்து, ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கலையே, அவ திடீர்னு எக்ஸாம்னு சொன்னனாலதான் நாங்களும் தடுக்கல. ஊர் தலைவர், அம்மா நீங்க இந்த ஊர்லயே ரொம்ப கௌரவமான குடும்பம், ஒரு மருமகளை சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு படிக்க வைக்கிறவங்கள நாங்க தப்பா நினைப்போமா? நீங்க தான் இந்த ஊருக்கே முன் உதாரணம், நல்லா இருங்கம்மான்னு சொல்றாரு. ஆனா நந்தினி அவங்க அம்மா வந்து, என்னக்கா இதெல்லாம், ஊராளுங்க ஏதோ 4 வார்த்தை நல்லதா சொல்லிட்டு போறாங்கன்னு நீங்களும் பெருமைப்பட்டுக்கிறீங்களா? படிப்புங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாக்கா இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு கிச்சன்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஊரா சுத்த விட்டீங்கன்னா அவ தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆடுவாக்கா. அவளுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்காதீங்க, அப்புறம் இந்த குடும்பத்தோட மானமே போயிடும். மாயாண்டி வந்து, நிறுத்துங்க, யார் தலை மேல யார் ஏறி ஆடுவா? அவன் என் வீட்டு மருமக, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவன் நல்லபடியா படிச்சு டீச்சர் ஆகி இந்த ஊருக்கே வழிகாட்ட போறா. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூங்குழியை பத்தியோ அழகரை பத்தியோ நீங்க யாரும் எனக்கு தேவையில்லாம பேச வேண்டாம். ஏற்கனவே குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம், இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதீங்க. நந்தினியோட அம்மா அதுக்கு, என்னக்கா மாமா என்ன இப்படி பேசுறாரு, நீங்க அமைதியா இருக்கீங்க. இத்தனை வருஷமா நானும் என் பொண்ணும் நந்தினி இந்த வீட்டுலதான் இருக்கோம். நாங்க என்னைக்காவது உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்போமா? ஆனா அவன் நேத்து வந்தவன் என் கரியர் முக்கியம், என் படிப்பு முக்கியம்னு உங்களை எதிர்த்து பேசிட்டு போறா. அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இது எந்த ஒரு நியாயம்? அழகரோட அம்மா எதுவுமே பேசாம அங்கிருந்து போறாங்க. மாயாண்டி பெண்ணிய பார்த்து, பார்த்தியா பெண்ணி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்கன்னு? ஆனா ஊர் பெரியவங்க சொன்னதுதான் என் மனசுல பட்டுச்சு. பூங்குடி படிச்சு முன்னேறி வர்றதுதான் இந்த குடும்பத்துக்கும் நல்லது, அந்த ஊருக்கும் நல்லது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை செய்யா. ஒரு பொண்ணு படிச்சாதான் அவ கால்ல நிக்க முடியும், யாருடைய கையையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. பூங்குடியோட இந்த முடிவு எனக்கு ரொம்ப சரின்னு தான் தோணுது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். ஆமா பெண்ணி, என் தங்கச்சி பேச்சு அந்த மஞ்சமலை வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் அங்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். அவ அனுபவிச்ச நரக வேதனை அவளோட பொண்ணு பூங்குடிக்கு வரக்கூடாது பெண்ணி. என் தங்கச்சிக்கு கிடைக்காத சந்தோஷம் நிம்மதி எல்லாம் என் மருமகளுக்கு இந்த வீட்டுல கிடைக்கணும். அதுக்காக தான் நான் என் உசிரியே கையில குடிச்சிட்டு இருக்கேன். மஞ்சமலை குடிகாரனா சுடலை பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கான். கொடுத்த சொத்தையும் நகையும் இன்னும் ஒழுங்கா வச்சுக்கல. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களை எப்படி கரை சேர்க்க போறான்னு தெரியல. ஆமாங்க செய்யா, இப்ப நீங்க சொத்தையோ நகையோ கொடுத்தீங்கன்னா மஞ்சமலை அதை வித்தே குடிச்சழிச்சிருவான். சுடலையும் ராசத்தையும் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தி புடுங்கிடுவாங்க. நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அழகிற அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இந்த இன்ஸ்டியூட் படிப்புங்கிற வார்த்தையே பிடிக்கலமா, நான் தான் படிக்கல, என் வாயில அந்த வார்த்தையே சரியா வரல. அப்படி இருக்கும்போது அவ எதுக்குமா படிக்க போகணும்? இந்த வீட்டு மருமகளா வந்தவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்க எப்படி அவளை அனுப்பலாம்? அழகிரி கொஞ்சம் பொறுமையா பேசிப்பா, இந்த வாழ்க்கையை நீயா தேடிக்கிட்டது, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் உங்க அப்பா எவ்வளவோ பிளான் பண்ணாரு. ஆனா நீ என்ன பண்ண, பட்டு பூங்குடியை கடத்திட்டு வந்துட்ட. இப்ப உன் தலைவிதி ஆயிட்டா. இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ணாம அவ கூட சேர்ந்து வர வழிய பாருங்கிறாங்க. என்னமா பேசுறீங்க? அந்த மஞ்சமலை ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான். அவனோட திமிர அடக்கத்தான், அவனை அசிங்கப்படுத்தத்தான் நான் பூங்குடியை கடத்தினேன். அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் இப்ப பூங்குடிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுறீங்களே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சீங்களா? அழகிரி, நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, இனி அதை மாத்த முடியாது. பஞ்சாயத்துல என்ன உத்தரவு போட்டிருக்காங்க, பூங்குடியை நீ அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது, அவளை வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை மீறினா இந்த ஊரே நம்மள குடும்பத்தோட ஒதுக்கி வச்சிடும். நீ மஞ்சமலைக்கு பயந்து ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பமானத்தை வாங்கினது பத்தாதா? இனிமேலும் அசிங்கப்பட எங்க உடம்புல தெம்பில்லப்பா. எங்களுக்கு நிம்மதி வேணும்னா நீ பூங்குடி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துதான் ஆகணும். இன்ஸ்டியூட் முடிச்சு பூங்குடி வீட்டுக்கு வர்றாங்க. அழகரோட அம்மா பூங்குடி கிட்ட, வாமா பூங்குடி, இன்ஸ்டியூட்ல எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா எழுதுனியா? களைப்பா இருப்பியே, சாப்பிட்டியாமா?
நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்லைங்க அத்தை, நான் வரும்பொழுதே கொஞ்சம் சாப்பிட்டேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. பூங்கொடி, இந்த வீட்டோட முதல் பட்டதாரி நீதாம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு பெரிய டீச்சர் ஆகணும். அதுக்கு நாங்க யாரும் உன்னை முட்டுக்கட்டு போக மாட்டோம். காலையில ஊர் பெரியவங்க வராங்கன்னு கோபத்துல நான் உங்ககிட்ட இங்கேயே இருன்னு சொன்னேன். ஆனா நீ என் கரியர் முக்கியம்னு என்னை எதிர்த்து பேசிட்டு போனப்ப எனக்கு கோபம் வந்தது. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நீ எடுத்த முடிவுதான் சரின்னு தோணுது. உனக்கு என்ன உதவி வேணாலும் இந்த அத்தை கிட்ட கேளு. அழகர் உன்னை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தினானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க அத்தை. பூங்கொடி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த நந்தினி அவங்க அம்மா, அடி பாவி அத்தாச்சி, இப்படி மாறிட்டியே. அப்ப என் பொண்ணு நந்தினியோட வாழ்க்கை அவ்வளவுதானா? அழகர் கூட நந்தினி சேர்த்து வைக்க மாட்டாங்க போல இருக்கே. என் பொண்ணு அழகரையே நினைச்சு தினந்தினா அழுதுட்டு சாப்பிடாம தூங்காம சாக போறாளே, இதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு புலம்புறாங்க. நந்தினி, அழுகையை நிறுத்திடி. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதுவும் நடக்க போறது இல்ல. இங்க பாரு, உங்க அத்தாச்சி முழுசா பூங்கொடி பக்கம் சாஞ்சிட்டாங்க. அவளை நல்லபடியா படிக்க வச்சு அழகர் கூட சேர்த்து வைக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க. இதுக்கு மேல நீ அழகரை நினைச்சு அழுகுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை பாருடி அப்படிங்கிறாங்க. நந்தினி அதுக்கு, அம்மா என்னை எப்படிமா மறக்க சொல்ற? சின்ன வயசுல இருந்து எனக்கு அழகர் மாமாவை தான் பிடிக்கும். மாமா எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பேன். என் மனசுக்குள்ள மாமாவை தான் என் புருஷனா நினைச்சு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேம்மா. எனக்கு இந்த உலகத்துல நிம்மதினா சந்தோஷம்னா எதுவுமே இல்லம்மா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் நீங்க மட்டும்தான். அன்னைக்கே நான் இந்த கிணத்துல குதிச்சு செத்திருப்பேன். உங்க முகத்துக்காக தான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன். என்னடி இப்படி பேசுற? உன்னோட கஷ்டத்தை என்னால தவிச்சுக்க முடியலடி. ஆனா நான் என்ன பண்றது? தாச்சிக்கிட்டையும் பேசிட்டேன், மாமா கிட்டையும் பேசிட்டேன், யாரும் கேக்குறதா இல்ல. அழகர் தம்பிக்கு பூங்கொடியை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க இன்னும் ஒன்னா வாழவே ஆரம்பிக்கல. அப்போ ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, கூடி சீக்கிரம் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டா அழகரை உன்னை கட்டி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியலையேடி. என்னால மறக்க முடியலமா. கண்ணை மூடுனா அழகர் மாமாவோட முகம்தான் கண்ணுக்குள்ள வருது. வெளியே போனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருட்டா இருக்குமா. இந்த இருட்டுலயும் மாமாவோட முகம் மட்டும்தான் வெளிச்சமா தெரியுது. மாமா எனக்கு வாக்கு கொடுத்தாருமா, என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. இப்ப என் முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது நினைச்சா என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குமா. நந்தினி, அழாதடி. 2 நாளா சாப்பிடாம தூங்காம ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நீ கண்ணு முன்னாடியே உன்னை இப்படியே வருத்திக்காதடி. ஒரு வாய் சாப்பிடு நந்தினி, பிளீஸ். எனக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாமா. எனக்கு என் அழகர் மாமா மட்டும்தான் வேணும். மாமாவை என்கிட்ட கொடுங்க, நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். மாமா மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமான பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. அப்ப திடீர்னு அழகரோட அம்மா வந்து நந்தினி கிட்ட, என்ன பேசிட்டு இருக்க நந்தினி? நீ பேசுறது கொஞ்சமாவது புத்தியோட பேசுற பேச்சா இருக்கா? பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு ஊரே பாத்துச்சு, நீயும் அங்கதானே இருந்த. நான் என்ன ஆசைப்பட்ட அழகருக்கு பூங்கொடிய கல்யாணம் பண்ணி வச்சேன், நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அழகர் அவளை கடத்தின விஷயம் இந்த ஊர் மட்டும் இல்ல, சுத்தப்பட்ட எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவளை வீட்டை விட்டு துரத்துனா நம்ம குடும்பத்தை ஊர் தப்பா பேசும், அசிங்கப்படுத்தும். அத்தை, மாமா எனக்கு வாக்கு கொடுத்தாரு அத்தை, என்னை விட்டுட்டு அவர் எப்படி வாழ முடியும்? நிறுத்து நந்தினி, கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. அப்ப அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவங்களை பிரிக்கிறது பேச்சுக்கே இடமில்ல. ஜோசியரே என்ன சொன்னாரு? உங்க 2 பேரோட ஜாதகம் செட் ஆகாது, மீறி கல்யாணம் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரும்னு சொன்னாரா இல்லையா? நான் ஏற்கனவே என் புருஷனை பிரிஞ்சு 10 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சுவேன். இப்ப என் மகனையும் இலக்க எனக்கு துளி கூட இஷ்டம் கூட சேர்ந்துதான் வாழ போறாங்க. அவங்கள நான் சேர்த்துதான் வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப என் வாழ்க்கை நாசமா போக வேண்டியதுதானா? என் மனத்துல கட்டி வச்ச கோட்டையை நீங்களே கை வச்சு இடிச்சிட்டீங்களே அத்தை, இனி நான் எப்படி உசுரோட இருக்கிறது? அக்கா, என் பொண்ணு நிலைமையை பாருங்கக்கா. நந்தினி இங்க இருந்தா நீ அழகரை நினைச்சு அழுதுகிட்டேதான் இருப்ப. வா, நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பலாங்கிறாங்க. மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்மா. எனக்கு அழகர் மாமாவை பார்க்காம இருக்க முடியாது. மாமா கண்டிப்பா பூங்குடிய டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பார், நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நந்தினியோட அம்மா கோவத்துல அடிச்சுட்டு, அடியே என்ன திமிரு உனக்கு? இப்படி அழுதழுது உன்னையும் கெடுத்துக்கிட்டு என்னையும் சாகடிக்கிறியே. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருதுடி. என் கையாலேயே உனக்கு கொண்டுடலாம் போல இருக்குடி. கொல்லுங்கம்மா, என்னை இப்பவே கொல்லுங்க. மாமா இல்லாத இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். கொல்லுங்க என்ன அப்படிங்கிறாங்க. நந்தினி அவங்க அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் தலையில கை வச்சுட்டு அழுகுறாங்க. அழகரோட அம்மா கொஞ்சம் உருகினாலும் அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்க. அங்க